ஹாய், வெல்கம் டு லைக் ஷேர் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல். நான் விஜயேந்திரா, ஃபினான்ஷியல் ட்ரெய்னர். இந்த ஒரு வாரத்தில் மார்க்கெட் நிறைய ஏற்ற தாழ்வுகளை சந்திச்சிருக்கு. அதுவும் ஒரு நாளில் 500-600 பாயிண்ட்டுக்கு மேலே அல்லது கீழே இந்த மாதிரி வொலட்டாலிட்டியை சந்திச்சிருக்கு. இந்த ஏற்ற இறக்கங்கள் நம்மளுடைய மார்க்கெட்டில் ஈரான் அமெரிக்க போர்னால நடக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். ஆனால் மற்ற நாடுகளுடைய மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போரில் மிக முக்கிய பொறுப்பாக இருக்கிற யூஎஸ்னுடைய மார்க்கெட் இந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு 10% டவுன் ஆகி சைட்வேஸில் தான் போகுது. பெரிய முன்னேற்றத்தை சந்திக்கவே இல்லை. இருந்தாலும் நம்மளுடைய மார்க்கெட் இந்த ஒரு வாரத்தில் இடையில ஒரு சீஸ்ஃபயர் ரேஞ்சில் ஒரு 400 பாயிண்ட் அப்சைடு மூவ் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த வார்னுடைய போக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம லாஸ்ட் வீக்லேயே சொன்ன மாதிரி வார்னுடைய போக்கு வந்து மிக தீவிரமா ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த போரை பத்தி எந்த விஷயங்களையும் எந்த ஒரு கமெண்ட்டையும் நம்மளுடைய பாரத பிரதமர் பதிவு பண்ணல அப்படிங்கிறது பெரிய ஆதங்கமா நிறைய யூடியூபர் மத்தியில இருக்கு. இந்த விஷயத்தை நாம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பெரிய பாக்ஸர் இது மாதிரியான சண்டைகள்ல தான் தலையிடாம இருக்கிறதே பெரிய வீரமா தான் பார்ப்பான். தன்கிட்ட மோதிரப்பு மட்டும்தான் அந்த வீரத்தை காண்பிக்கவே முடியும். இப்போ நம்மளுடைய சிந்தூர் ஆபரேஷனை நாம சொல்லி செஞ்சோம். பாகிஸ்தானை பணிய வச்சு போர் நிறுத்தம் பண்ணோம். இந்த ஈரான் இஸ்ரேல் வார்ல அமெரிக்கா ஈரானை ஈஸியா அடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தப்பான கணக்கு போட்டு அவங்கள அட்டாக் பண்ணாங்க. அது திரும்பி அவங்களுக்கே பேக் ஃபயரா மாறிடுச்சு. இந்த சூழல்ல இந்த போர்னுடைய தீவிரம் ரெண்டு பக்கமே ஈகோயிஸ்டிக்கா தான் போயிட்டு இருக்கு. அதாவது நான் உன்னை முழுவதும் அழிச்சிருவேன், நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு எதிர்வினை செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான பெரிய பெரிய இழப்புகள் அப்படின்னு நிறைய இந்த போர் நாட்கள்ல நடந்துட்டு இருக்கு. இது உலக வர்த்தகத்தை, உலக மார்க்கெட்டை, உலக மக்களையும் பாதிச்சிருக்கு. இதுல முக்கியமா நம்ம பார்க்க போறது, இப்போ நம்மளுடைய நாட்டுல கேஸோட பிரைஸ் 60 ரூபாய்க்கு மேல ஏறி இருக்கு. இதையும் எல்லா யூடியூபரும், குறிப்பா நம்மளுடைய தமிழ்நாட்டில் பெரிய ட்ரேடரா இருக்கிறதா சொல்ற சில யூடியூபர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, கேஸ் விலை 60 ரூபாய் ஏத்திட்டாங்க. முன்னாடி இருந்த கேஸ் விலை இந்த கவர்மெண்ட் கேஸ் விலையை வந்து 400-500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கேஸ் விலை இன்னும் 60 ரூபாய் ஏத்திருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. போன கவர்மெண்ட்ல இப்படி எல்லாம் நடக்கல. குரூடாயிலோட பிரைஸ் வந்து 140 இருந்தப்ப என்ன பிரைஸ் கேஸ் இருந்தது, இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் குரூடாயிலோட பிரைஸ் வந்து 50, 60, 95 வரைக்கும் தான் வந்திருக்கு. இப்போவும் கேஸோட பிரைஸ் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட 2 மடங்குக்கு மேல வளர்ந்துருக்கு. இது ஏன் அப்படின்னு ஒரு புரிதல் இல்லாத ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. நம்ம முழுக்க முழுக்க கேஸ் நமக்கு வரணும் அப்படின்னா கத்தாரை பேஸ் பண்ணி தான் நம்ம கேஸை வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 30-40% மேலே கத்தார்ல இருந்து தான் வாங்குறோம். இப்போ ஈரான் வந்து கத்தார் மேலே தாக்குதல் நடத்தி அங்கே இருக்கிற இந்த கேஸ் உற்பத்தி நிலையங்களை எல்லாம் ஸ்டக்காக வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தருணத்தில் அங்கிருந்து நாம் இம்போர்ட் பண்ணுறது டெஃபினட்டாக குறைஞ்சிருக்கு. இதனாலேயே இந்த விஷயம் தவிர்க்க முடியாததா மாறி இருக்கு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இந்த வார் சுச்சுவேஷன்ல இருந்து மாறினா அல்லது வார் நிறுத்தப்பட்டா பழையபடி கேஸ் விலை குறையறதுக்கான வாய்ப்பு டெஃபினட்டா இருக்கும். பெட்ரோல் விலை, டீசல் விலை 60 ரூபாய் 70 ரூபாய் இருந்தப்ப 1 ரூபாய் 2 ரூபாய் ஏறுறப்பவே நாம கதறணும். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா 100 ரூபாய் 101 ரூபாயில தான் பெட்ரோல் விலை டிராவல் ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இந்த ஒரு கண்ட்ரோலை வந்து நம்மளுடைய நாடு வந்து கச்சா எண்ணெயை நல்ல சேவிங்ஸ்ல வச்சிருக்கு அப்படின்னா, அதனாலதான் இந்த மாதிரியான போர் காலங்கள்ல கூட பெட்ரோல் டீசல் விலை அதிகப்படியா ஆகாம தடுத்திருக்கு. கேஸ் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலா நம்ம யூஸ் பண்ற விஷயம். ஆனா பெட்ரோல் டீசல் அப்படி இல்லை. எல்லா விதமான விஷயங்களுக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நாம இதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். அது அதிகப்படுத்தினா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, காய்கறி முதல் கொண்டு. ஸோ அதனால தான் அந்த விலையை கண்ட்ரோல் பண்றதுக்காக நாம கையிருப்பு நிறைய கச்சா எண்ணெயை வச்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுல அடுத்து இன்னொரு விஷயத்த நம்ம தெளிவுபடுத்தணும். இந்த போர் தீவிரமா இருக்கிற இந்த தருணத்துல அமெரிக்கா விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல இந்த போரை தொடர்ந்துட்டு இருக்காங்க. ஈரான் வந்து எதிர்த்தாக்குதல ரொம்ப தைரியமாவே அவங்களுடைய சுப்ரீம் லீடரை இழந்தும்
தைரியமா தாக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரியான ஒரு சூழல்ல அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்தியா கிட்ட ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. ரஷ்யால நீங்க அதிகப்படியான ஆயில நீங்க வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து நம்மளுடைய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ பாதிக்காத வகையில இருந்தப்ப, அந்த டாரிஃப்குள்ள நாம வந்து என்டர் ஆயிட்டோம். அதனால வந்து அமெரிக்கா கூட ஒரு சமரசம் செஞ்சிருந்தோம். அதாவது இவ்வளவுதான் நம்ம வாங்கிக்குவோம். இதுக்கு மேல நம்ம கன்சியூம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படி இருந்தும் கூட ரஷ்யால நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15% மேல ஆயில் கன்சூம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரஷ்யா மட்டும் இல்ல, மற்ற யுஏஇல இருந்தும் ஆயில் கன்சம்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். யுஎஸ்ல இருந்தும் பண்ணிட்டு இருக்கோம். யுஎஸ்ல பண்றதை விட அதிகப்படியா நம்ம ரஷ்யால வாங்கிட்டு இருக்கோம். இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ அமெரிக்கா வந்து இந்த டாரிஃப் வந்து அவங்க வந்து மாசம் மாசம் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்திட்டே இருந்தாங்க. அதாவது 100% டாரிஃப், அப்புறம் 50% டாரிஃப், அப்புறம் 25% டாரிஃப் இப்படி எல்லாம் மாத்துனாங்க இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்கள்ல இப்போ தலையிட முடியாது அப்படிங்கிறதுக்காக ட்ரம்ப் வந்து நீங்க அவங்கள்ட்ட தொடர்ந்து நீங்க வாங்கிக்கலாம். ஒரு 30 நாள் நாங்க எதுவும் இதை பத்தி பேச மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான அறிக்கையை தான் அவர் சொல்லியிருக்கார். வாங்கிக்கலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுக்கல. அதாவது அவர் பர்மிஷன் கொடுத்து நம்ம வாங்க வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு எங்க மலிவா கிடைக்கும், எங்க நமக்கு சாதகமா இருக்குமோ அந்த விஷயத்தை தான் நம்மளுடைய பாரத பிரதமர் தேர்ந்தெடுத்து அதை பண்ணிட்டு இருக்கார். அதனாலதான் இங்க இருக்கிற பெட்ரோல் டீசல் விலை ஏறாம கட்டுப்பாட்டுக்குள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பெட்ரோல் டீசல் விலை அப்படிங்கிறது மாநில அரசையும் சார்ந்துதான் இருக்கு. மாநில அரசு எவ்வளவு வரி விதிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இதனுடைய விலை உயர்வு தீர்மானிக்கப்படும். இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பாண்டிச்சேரியில பெட்ரோல் விலை வந்து 83 ரூபாய் 86 ரூபாய் அப்படி இருக்கும். ஆனா இங்க 100 ரூபாய் 101 ரூபாய். இந்தியாவுக்குள்ளதான் இந்த ரெண்டு பகுதிகளும் இருந்தாலும் அந்தந்த மாநிலங்களுடைய வரி விதிப்பை பொறுத்து இது மாறுபடும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால பெட்ரோல் டீசல் விலை அதிகரிப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படிங்கிறத நாம தப்பா புரிஞ்சுக்க வேண்டாம். ஆனாலும் நம்மளுடைய இந்த விலையேற்றத்தை கட்டுப்பாட்டுக்குள் மத்திய அரசு வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு மிகப்பெரிய ஆளுமை தன்மை அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா இந்த வார் வந்து தொடங்கினதுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய தலைவர்களுக்கு, பாரத பிரதமருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு அதற்கான முன்னேற்பாடுகளோட தான் இதை பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த வாரம் நடந்த ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்திய பெருங்கடல் பகுதியில ஈரானுடைய வார் கப்பல் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்னால தாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 80 பேர் வரைக்கும் இறந்து போயிட்டாங்க. ஒரு 40 பேர் வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. இதற்கு ஏன் இந்தியா எந்த பதிலும் சொல்லல அல்லது எந்த பொறுப்பும் ஏற்கல? இந்தியாவில் விசாகப்பட்டினத்துக்கு ஒரு கெஸ்டா வந்த ஒரு போர்க்கப்பலை அனுப்பி வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு தானே. நாம ஏன் இந்த பொறுப்பை எடுத்துக்கல அல்லது பிரதமர் ஏன் இதை பத்தி பேசல அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. இதனுடைய புரிதலுக்காக இந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தம் இல்லாம இந்த போர் முறை சம்பந்தப்பட்ட இந்தியன் முன்னாள் மேஜர் ஒரு யூடியூப் சேனல்ல இதை டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அதை சுருக்கமா நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அதாவது விசாகப்பட்டினத்துல ஒரு ஷோ நடக்குது, இன்டர்நேஷனல் வார் கப்பலினுடைய ஷோ. அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, அவங்களுடைய டெக்னாலஜி என்ன அப்படிங்கிறத ஷோ பண்றதுக்கான ஒரு ஷோ. அதாவது குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நடக்கும். அது எல்லா நாடுகளும் அதுல போய் கலந்துக்கலாம். இதுல யுஎஸ் கலந்துக்கிறதா இருந்துச்சு. கடைசி நேரத்துல நாங்க கலந்துக்கல அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க போற முன்னாடியே தீர்மானிச்சு வச்சிருந்தாங்க. ஷோ நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இதுல பங்கேற்ற ஈரான் கப்பல் வந்து அவங்களுடைய நாட்டுக்கு புறப்பட தயாராச்சு. அந்த சமயத்துல நம்மளுடைய நேவி பீப்புள்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, வார் தொடங்கி இருக்கிற இந்த நேரத்துல நீங்க உங்களுடைய நாட்டை போய் ரீச் பண்றது அவ்வளவு சாதகமா இருக்காது. அதனால இங்கேயே ஷெல்டர் நாங்க தரோம். ஸோ நீங்க இங்க இருந்துட்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா அதை கேட்காம ஈரான் கப்பல் வந்து அங்கிருந்து கிளம்பிடுச்சு. இந்திய பெருங்கடல் அப்படின்னா இந்திய பெருங்கடல் முழுக்க முழுக்க நமக்கு சொந்தமானது கிடையாது. இந்திய பெருங்கடல்ல நம்மளுடைய கடல் எல்லை பரப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அல்லது மற்ற நாடுகளுடைய கடல் எல்லை பரப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்மளுடைய எல்லை பரப்பு வரைக்கும் தான் நாம வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியும். அது வந்து நம்மளுடைய கடமையாவும் நம்ம பார்க்கணும். ஈரானுடைய தேனா அப்படிங்கிற இந்த போர்க்கப்பல் தாக்கப்பட்ட இடம் வந்து இந்திய கடல் எல்லையை தாண்டி, அதாவது 800 மைல்கள் அப்படின்னு ஒரு ரேஞ்ச் சொல்றாங்க. அதை தாண்டி இலங்கையில் உள்ள கடல் எல்லைக்குள்ளதான் இந்த போர்க்கப்பல் தாக்கப்பட்டது.
நாடுகள்லயும் நீர்மூழ்கி கப்பல் வந்து பயன்படுத்தப்படுது. அதுவும் சர்வதேச கடல் எல்லை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுல எல்லாருமே பயன்படுத்த முடியும். அதுல நீர்மூழ்கி கப்பலை மறைமுகமா நிறைய நாடுகள் பயன்படுத்தும், சில நாடுகள் அதை கண்காணிக்கும். இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஆர்மி பேஸ்ட் ராணுவ ரகசியமா இதை வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல நீர்மூழ்கி கப்பல், இந்த நாட்டோட நீர்மூழ்கி கப்பல் இருக்கு இல்ல அப்படிங்கிறத வெளிப்படையா சொன்னோம் அப்படின்னா அது நம்மளுடைய பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிக்கும். அப்படிங்கிறதுனால இதை வந்து வெளிப்படையா சொல்லவே மாட்டாங்க. ஆனா அதை வந்து மானிட்டர் பண்ணி சரியான நேரத்துல ஏதாவது இடையூறுகள் வரப்ப அதை வந்து தாக்குறதுக்கான ஏற்பாடுகள் நம்ம பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரி யுஎஸ் வந்து தாக்குனது இந்தியாவுக்கு தெரியாதா அப்படின்னா, யுஎஸ் தாக்கும் அப்படிங்கிறது தெரியாது. பட் யுஎஸ்னுடைய நீர்மூழ்கி கப்பல் அங்க இருக்கும் அப்படிங்கிறத வேணா மானிட்டர் பண்ணியிருக்க முடியும். ஆனா அவங்கள தாக்காத அப்படின்னு சொல்றதுக்கு இந்தியாவுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. இந்திய எல்லைக்குட்பட்ட கடல் பரப்புல ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அதற்கு இந்தியா எதிர்வினையாற்ற முடியும். ஆனா அதற்கு மேல நடக்கிற எந்த விஷயங்களையும் இந்தியா தலையிட தேவையே இல்லை. இது எப்படி தாக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இந்திய கடல் எல்லையை தாண்டி இலங்கை கடல் எல்லைக்குள்ள நகர்றப்ப அவங்களுக்கு இதை தாண்டி போறது இன்னும் ஆபத்தா முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றி ஸ்ரீலங்கால இதை பார்க் பண்ணணும் அப்படின்னு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. அந்த பர்மிஷன் கேட்க அவங்க கடல் பரப்புல ஒரு நங்கூரம் போட்டு ஒரு 7 மணி நேரம் வந்து காத்திருந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் இந்த அட்டாக் நடந்திருக்கு. அதாவது நகர்ந்துட்டு இருக்கிற கப்பல்ல நடக்கல, நின்றுட்டு இருக்கிற கப்பல்ல தான் நடந்திருக்கு. இதை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி அவங்க தாக்கிட முடியும். இதுல பாதிக்கப்பட்டவங்களை மீட்கிறதுக்காக ஸ்ரீலங்கா முதல்ல வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்மளுடைய நேவி டீம் போய் அவங்க ரெஸ்கியூ பண்ணாங்க. இதை தாண்டி கொச்சின்ல ஈரானுடைய ஒரு கப்பல் ஷெல்டர் கேட்டு அங்க நின்றுட்டு இருக்காங்க. ரொம்ப கேவலமா இதை வந்து பேசுறாங்க. அதாவது இந்தியா சப்போர்ட் பண்ணல, இந்தியாவில் வந்து தாக்கியிருக்காங்க, இந்தியா ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்லாம் சொல்றாங்க. இத சம்பந்தப்பட்ட 2 பேர், அதாவது தாக்கப்பட்டவர் தாக்கியவர் வந்து யுஎஸ் டீம் என்ன சொல்றாங்கன்னா, இந்திய கடல் எல்லை தாண்டி தான் நாங்க தாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. தாக்கப்பட்டவர்கள் ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சரும் சொல்றாரு, இந்திய கடல் எல்லை தாண்டி தான் நாங்க தாக்கப்பட்டோம் அப்படின்னு. அவங்க 2 பேருமே இந்தியாவை எந்த விதத்திலையும் குறை சொல்லலை. இந்தியாவில இருந்தா நாங்க கெஸ்டா வந்தோம், இந்தியா எங்களை காப்பாத்தல, இந்தியா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற எந்த அலிகேஷனுமே அவர் வைக்கல. பட் வாட் எவர், இதெல்லாம் வந்து போருக்கான விஷயங்கள், போரினுடைய தந்திரங்களா கூட நம்ம பார்க்கலாம். இதனால நம்மளுடைய மார்க்கெட் எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னா, இந்த போர்னால ஆயில் அண்ட் கேஸ்னுடைய தட்டுப்பாடு டெஃபினட்டா வரும். இந்த தட்டுப்பாடு காரணமா நம்மளுடைய மார்க்கெட்ல பெரிய பாதிப்பு நிச்சயம் நடந்தே தீரும். வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்தளவு எல்லா மார்க்கெட்லயுமே 10-12% டவுன் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் நம்மளுடைய மார்க்கெட்லயும் நடந்திருக்கு. மிட் கேப் ஸ்மால் கேப் பொறுத்தளவு வந்து பெரிய பாதிப்பு இல்லை. அதாவது நிஃப்டியில நடந்த மாதிரியான ஒரு 10-12% பாதிப்பு இல்லை, ஒரு 7-8% டவுன் ஆயிருக்கு. ஆனா இந்த மாதிரி தருணத்துல அதிகப்படியா வீழ்ந்த சில ஸ்டாக்கள் வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிற பட்சத்துல அதை நீங்க வாங்கி லாங் டைம் ஹோல்டு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த வார்னுடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட்னுடைய நிலைப்புத்தன்மை அல்லது மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டெபிலைசேஷனுக்கு வர முடியும். நம்மளுடைய மார்க்கெட்டை பொறுத்தல வந்து நிஃப்டியோட டீடைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,700ல இருக்கு. டெஃபினட்டா 24,000 ரீச் பண்ணி அதை பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா 23,300 வரைக்கும் வரலாம். அதையும் கிராஸ் பண்ணி வந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன பண்ணி 21,700 வரைக்கும் அது வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போது உள்ள போர் தீவிரம் அந்த அளவுக்கு தள்ளாது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனாலும் இந்த வாரம் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் அப்படிங்கிறது மட்டும் உறுதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.